இனிய அன்னையார் உடலின் திருவுருமாற்றப் பணியில் இயற்கை அளித்த பெரும் எதிர்ப்பை குறித்து விளக்குகிறார். நெடுநாட்களுக்கு முன்பே இவ்வுடலில் திருவுருமாற்றம் சாத்தியம் என்பதை நான் அறிந்திருந்தாலும் அதற்கான திட்டவட்டமான சாத்தியக்கூறுகளை அறிந்த பின்னரே அப்பணியை துவங்கினேன். திருவுருமாற்றத்தை விரும்பாத இயற்கை அதனை தீவிரமாக எதிர்க்கத் தொடங்கினாள். பலவாறாக அவள் என்னை எதிர்த்து காட்டிய தீவிரம் நான் அவளுக்கு எதிரான இந்த இயக்கத்தை கைவிட்டுவிட்டு செல்லும் அளவுக்கு சவாலாக இருந்தது. இயற்கை அவளின் பேரரசில் வல்லமை மிக்கவளாய், எதிர்த்து நிற்க முடியாதவளாய் இருந்தாள். அவள் என்னை குறிவைத்து எல்லா வகையான அசௌகரியங்களையும் அனுப்பத் தொடங்கினாள். உண்மையில் அவை என்னை நிலைகுலையச் செய்தன. எனது உடல் ஒரு தீவிர துன்பத்தையும் வேதனையையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. உடல் எங்கும் தாங்க முடியாத கொடூரமான வலி, தீங்கு செய்வதற்காகவே எல்லா சூழ்ச்சிகளுடன் ஒரு பிசாசு கட்டவிழ்த்து விடப்பட்டது போல் இருந்தது. என்ன ஒரு பரிதாபம்! இந்த உடல் இத்தகைய இடர்பாடுகளை சகித்து கொள்ள இயலாமல் முனகும், வலியால் அழும். அச்சமயம் என்னுடைய ஒரே தற்காப்பு தைரியமாக இதை சகித்து கொள்வதே என்பதாக ஆயிற்று. அந்த வேதனையிலிருந்து என்னை நான் விடுவித்து கொள்ள இயலவில்லை. இறப்பு என்னை உற்று நோக்குவது போல் இருந்தது. ஆனால் அன்னையார் அதனை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடவில்லை. ஒரு பிரம்மாண்டமான போர் தொடங்கியது. அதை நாங்கள் இருவருமே, அதாவது நானும் இயற்கையுமே விடுவதாக இல்லை. அப்போது ஏற்பட்ட தாக்கங்களும் விளைவுகளும் கொடுமையானவை. மிகுந்த துன்பங்களை ஏற்ற உடல் அந்நிலையில் துன்பங்களை விருப்பத்துடன் சகித்து கொண்டது. அச்சமயம் திடீரென ஒரு விடுதலை கிட்டியது. தாக்குதல் மிகவும் வன்முறையாக மாறிய பொழுது நான் யாரோ ஒருவரை எனக்காக என்னுடைய இசையின் ஒரு பகுதியை வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். என்ன ஆச்சரியம்! உடனே ஒரு நிமிடத்திற்குள் இந்த உடல் அமைதியடைந்தது. வலி வெகுவாக குறைந்தது. உடல் முழுவதும் ஓர் ஆறுதல் தரும் அருமருந்து பரவியது போன்று நரம்புகள் சாந்தமடைந்தன.